முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய உதவியாளர் மாலை கொலை வழக்கை மிகுந்த மற்ற காவல்துறையினருடைய ஒத்துழைப்போடு தீவிரமான புலன் விசாரணை செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளது அவருடைய காவல்துறை பணிக்கு ஒரு சிறப்பானதாகும். அத்துடன் மாதவரத்தில் நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கு திருவிழாநகர் கொலை வழக்கு என்று அதை சொல்வார்கள். அந்த கொலை வழக்கிலும் திறப்பட செயலாற்றி அவர்களுக்கும் தகுந்த தண்டனையை வழங்கி கொடுத்துள்ளார். அத்துடன் கோவிட் காலத்தில் எல்லா விதமான மதத்தினர் ஜாதியினர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உயிர் பயமின்றி முன்னிருந்து எல்லா விதமான உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். அத்துடன் நமது சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் 1991 முதல் தொடர்ந்து உறுப்பினராக இருந்து சங்கத்திற்கும் நம்மளுடைய இனத்திற்கும் மிகுந்த நல்ல செயல்களை பாராட்டி பயன்படுத்தி கொடுத்துள்ளார். அவர்களுடைய பணி இன்னும் மேன்மேலும் சிறக்க வேண்டும். நம்மளுக்கு அவருடைய உதவிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி இப்பொழுது அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக பெரிய காலேஜின் தலைவர் திரு பெரியசாமி கருப்பணமுண்டர் அவர்கள் வருகிறார். நமது பள்ளிக்குமி குழுவின் சார்பாக திரு அசோகன் ஐயா அவர்களை பாராட்டும் விதமாக நமது தாம்பரம் அமைப்பு ஆறுமுகம் அவர்கள் பொன்னாடி அறிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். நீங்க ரொம்ப நேரம் ஓய்வா உட்காந்துருக்கீங்க, கையிலுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. யோகா கேட்டுங்க. அவங்க தான் நம்மளுக்கு இடம் கொடுத்தவங்க, எல்லாம் கொடுத்தவங்க. உண்ண உணவு மதிய உணவு கொடுத்துருக்காங்க, டீ காஃபி வந்துகிட்டே இருக்கு, இவ்வளவு இடத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த கடவுளை பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்களா? இவ்வளவு தூரம் நல்லா ஜோரா அடிச்சாங்க, அடுத்தடுத்து நமக்கு உதவி செய்வாங்க. நன்றி நன்றி நன்றி. தற்போது அசோகன் ஐயா அவர்களோட தமிழர்களின் பாரம்பரிய கலையான கும்மியை பறைசாற்றும் விதமாக இன்று திரு ஈசன் வள்ளிக்குமையை ஆரம்பிக்கம் செய்த அன்பு கொங்கு சொந்தங்களுக்கும் முன்னதாக முளைப்பாடி எடுத்து கொங்கு கலாச்சாரத்தை நிலைநிறுத்திய சகோதரிகளுக்கும் இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வகிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து உதவிய மதிப்புக்குரிய பெரியசாமி கருப்பணமுண்டர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சரவணன் பெரியசாமி அவர்களுக்கும் வேறு அளவு காரணமாக இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் செய்தி அனுப்பிய காவல் தலைவர் காவல் ஆணையர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி சென்றுள்ள கூடுதல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்களுக்கும் சகோதரி திருமதி மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களுக்கும் சகோதரி திருமதி பரமேஸ்வரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துறையை வழங்கிய கொங்கு நண்பர்கள் சங்கம் சென்னை, கொங்கு பொதுநலச் சங்கம் முகப்பேர், கொங்கு நலச்சங்கம் போரூர், சென்னை கொங்கு சொந்தங்கள், பூவை கொங்கு சங்கமம் பூவிண்டவள்ளி மற்றும் வரவேற்புடன் எழுதிய திரு கிருஷ்ணமூர்த்தி, இந்த விழாவினை ஒருங்கிணைத்து பயிற்சி கொடுத்துள்ள திரு ஜி பழனிவேலு, பயிற்சியாளர்கள்
சின்னக்கரப்ப கொங்கு ஒளியாக்க குழுவினர் மற்றும் ஈசன் வள்ளிக்குடி நிர்வாகிகள், இறுதியாக நன்றிகளை வழங்கவிருக்கின்ற செல்வன் சுபாஷ் வேலு ஆகியோருக்கு எனது முதல் வணக்கம். ஒன்று சொல்லாவிட்டால் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக ஒளிக்குமை ஆடிய சகோதரிகளுக்கும் ஒளிக்குமையை நடத்தி காட்டிய சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். இந்த நாகரிக உலகில் விஞ்ஞானத்தின் அசுர வளர்ச்சியில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றாக அறிந்து வரும் வேளையில் அவற்றையெல்லாம் மீட்டெடுக்கும் வகையில் சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த ஈசன் வள்ளிக்குமையை அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு செய்த குழுவினர் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். வருடந்தோறும் தைத்திருநாளில் கிராமங்களில் நடைபெறும் இந்த கும்மியாட்டத்தை கொங்கு சீமையின் கலாச்சாரத்தை தமிழகம் மீண்டும் கொண்டு செல்லும் விதமாக குறிப்பாக சென்னை போன்ற ஒரு பெரிய நகரங்களில் முன்னெடுத்து செல்வது அவரது எளிதல்ல. அந்த வேளையில் இந்த வேளையில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தொண்டு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமங்கள் இல்லை என்றால் நகரங்கள் இல்லை, உணவர்கள் இல்லை என்றால் உணவுக்கு வழி இல்லை என்ற கோட்பாட்டை மட்டி தொட்டியெல்லாம் பறக்கும் விதமாக கும்மி பாலமாக செயல்படுகிறது என்பது புரியும் ஐயமில்லை. மகிழ்ச்சி என்பது தெய்வீகமானது. மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். அந்த வகையில் உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைத்து மனதை வளப்படுத்தும் கருவியாக இந்த கும்மியாட்டம் விளங்குகிறது. தனி மனித அறிவிக்கும் குடும்பம் மற்றும் சமுதாய உயர்வுக்கும் வழிவகுக்கும் இந்த கும்மியானது மன அழுத்தம், மன ஒழுக்கம், உடற்பயிற்சி, நம்பிக்கை ஆகியவற்றிற்கு வழிகளாகவும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் தூண்டுகோலாகவும் விளங்குகிறது. இன்றைய சூழ்நிலையில் கலாச்சார சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறோம். ஒரு சில செயல்களின் மத்தியில் கும்மியின் கொடியை உயர்த்தி பிடித்து செயல்கள் மூலம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் அன்பு கொங்கு சொந்தங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதே இந்த நேரத்தில் இந்த வழிக்கல்லாக இந்த வள்ளிக்குடிக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்ற திரு பச்சிரப்பன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அவர்கள் இந்த கலைக்காக, இந்த கலையை மீட்டெடுப்பதற்காக செய்த செயல் அளப்பரியது. எல்லோரும் ஒரே நாளில் இந்த உயரத்தை எட்ட முடியாது. முறையான பயிற்சிகள் மூலம்தான் இந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும். அந்த வகையில் தொடர்ந்து பயிற்சி அளித்த உங்களுக்கும் பயிற்சித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளி கும்மியும் என்னை தெரிவிக்க வைக்கிறது. என் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும், உங்களுடைய ஆர்வத்தையும்
உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தாம்பரத்தில் எல்லோராலும் பேசப்படுவதை இந்த வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு கலாச்சாரத்தை அரங்கேற்றிருக்கின்ற உங்களை ஒருமுறை மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.